அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெயிட் லாஸ் ரெசிபியில் கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப குறைவான அளவு தாங்க இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் ஆம்லெட் தாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவில் ஒரு 2.5 இன்ச் அளவில் ஒரு துண்டு கேரட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. குட்டியாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகமில் வந்து கால்வாசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு கேபேஜ் முட்டைக்கோஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் காட்டுற அளவில் இது எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக ஆம்லேட்டுக்கு வந்து ஆனியன் போட்டு தான் ஆம்லேட்டு பண்ணுவோம். இந்த ஆம்லேட்டுக்கு வந்து ஆனியனை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆனியனையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து இன்றைக்கி ஆனியன் இல்லாமல் இந்த வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி மட்டும் ஆம்லேட் பண்ண போகிறேங்க. இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கேரட்டு, கேப்சிகம்மு, தக்காளி, முட்டைக்கோசு இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஆம்லேட் வந்து நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இதோட கூட 2 முட்டை எடுத்துருக்கேங்க இந்த அளவு காய்கறிக்கு. இந்த எல்லா வெஜிடபிள்ஸு கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இப்போது எல்லா வெஜிடபிள்ஸு 2 முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம உப்பையும் நம்ம இதோட ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையை. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கலவையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேன் பூரா பரவுற மாதிரி எக்கை வந்து பரப்பி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ஒரே பக்கத்துலேயே குமிஞ்சு இல்லாதபடி பார்த்துக்கோங்க. முட்டைக்கு மேலே எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க வெஜிடபிள்ஸை முட்டைக்கு மேலே. அப்போ தான் வெஜிடபிள்ஸ் வந்து ஈஸியாக வெந்து வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும், இல்லாட்டி ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும்னா எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க முட்டைக்கு மேலே இந்த வெஜிடபிள்ஸை. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த வெஜிடபிள் எக் ஆம்லெட்டாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நீங்கள் வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வேறு எதையுமே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தோணாது. அந்த அளவுக்கு வயிறு உங்களுக்கு ஃபுல்லாகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆம்லெட்டோட அடிப்பக்கம் வந்து இப்போ வெந்துருச்சுங்க. நான் இது திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு வந்து இது வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போது 2வது பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆம்லெட்டோட 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வெஜிடபிள் எக் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சில பேர் வந்து வெங்காயம் போட்டு ஆம்லேட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி ஆம்லேட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து காய்கறிகள் வந்து சமைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிஞ்சி போயிடும். சம்டைம்ஸ் வந்து ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி அந்த மாதிரி மிஞ்சி போயிடும். அந்த மாதிரி சமயத்தில் மிஞ்சி போன காய்கறிகளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் எக் ஆம்லேட்டாக நம்ம சமைச்சு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸு வந்து காய்கறிகள் சாப்பிடாத கிட்ஸாக இருந்தாங்க, ஆனால் ஆம்லேட் சாப்பிடக்கூடிய கிட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆம்லேட் கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த வெஜிடபிள் எக் ஆம்லேட்டை சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.